மிகவும் ஈழத்தில் உள்ள பிரபலமான தவில் நாதஸ்வர கலைஞர்களுடைய நாத ஒலிகள் வானப்பிளக்கும் அளவுக்கு சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக அமையும். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் சிறுபட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்துக்கு சமூகம் அளிப்பது என்னுடைய ஒரு வளமையாகிவிட்டது. சகாசிவன் லோகநாதன், நான் சுவிஸிலிருந்து வந்திருக்கிறேன். இப்போ செல்லப்பிள்ளையாவல் திருவிழா. நான் அச்சயம் பொஸ்கோல படிக்கிறேன். யானை இதுதான். நான் என்ன பொஸ்கோல படிக்கிறேன். நானும் இப்போ 3வது தடவை யானையை பார்க்கிறேன். ஒரு மடாலயம் இருந்தது, நீண்ட காலமாக இருந்து வந்தது. அதற்கு பின்புதான் இங்கே இந்த புதிய கோயில் ஆரம்பிக்கப்பட்டு தனி முகாமைத்துவத்தில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு ஒரு சிறந்த ராஜகோபுரம் உள்ள கோயிலாக, சிறந்த மணிமண்டபம் உள்ள கோயிலாக இந்த பரிந்துரை வீதியில் ஏனைய கோயில்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியான கோயிலாக இன்று உருவாக்கி தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்வேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிறுபட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு செல்லப்பிள்ளையார் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பர திருவிழா. அந்த பெண்ணுக்கு யானைகள் இல்லாமல் வருது. யானை முன்னுக்கு வரைக்கும் பெண்ணுக்கு சப்பரத்தில் பிள்ளையார் விளம்பர போகிறார். அந்த காட்சியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். வாருங்கள், காலனிக்குள் செல்லலாம். நான் அச்சயம் பொஸ்கோல படிக்கிறேன். யானை இதுதான் 3ஆம் தடவை பார்க்கிறேன் கோயில்ல. இதே மாதிரி யானை தான் கந்தசாமி கோயிலுக்கு வந்தது. நான் என்ன பொஸ்கோல படிக்கிறேன். நானும் இப்போ 3வது தடவை யானையை பார்க்கிறேன். கந்தசாமி கோயில்ல இதே மாதிரி யானை வந்தேன்.
வணக்கம். இன்று சிறுப்பட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்தில் நிற்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க சிறுப்பட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் சப்பர திருவிழா மிகவும் கோலாகலமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செல்லப்பிள்ளையார் உண்மையிலே ஒரு புதுமை வாய்ந்த பிரபலிக்கமான ஒரு ஆலயம். ஒவ்வொரு வருடமும் மகோற்சவ காலம் சிறப்பாக 11 தினங்கள் அழகாக திருவிழா நடைபெறும். அதுல முக்கியமான திருவிழா, விசேஷமாக திருவிழா என்று சொன்னால் அது சப்பர திருவிழா. ஒவ்வொரு வருடமும் அந்த சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும், கோலாகலமாக நடைபெறும். 9வது நாள் சப்பர திருவிழா. இந்த விழாவானது மிகவும் ஈழத்தில் உள்ள பிரபலமான தவில் நாதஸ்வர கலைஞர்களுடைய நாத ஒலிகள் வானப்பிளக்கும் அளவுக்கு சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய இந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய இந்த சப்பர திருவிழாவில் விசேட அம்சம் என்னென்னா, தென்னிலங்கையில இருந்து முதல் முறையாக 2 யானைகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்றைய விழாவினுடைய 9வது நாள் உபயோகாரர்களாலே 2 யானைகள் தென்னிலங்கையிலே இருந்து கொண்டு வரப்பட்டு, உண்மையிலே அந்த யானைகளினாலே சப்பரத்திலே இருக்கின்ற சுவாமிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதை நாங்கள் எல்லாரும் கண்கூடாக கண்டு அடியவர்கள் மெய்சிலித்து போனார்கள். அந்த வகையில் 2 யானைகளும் இப்பொழுது முன்னாலே வலம்பர பெருமான் விநாயக பெருமான் சப்பரத்திலே எழுந்தருளி இப்பொழுது வீதி விளம்பர இருக்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையில் இந்த காட்சி மிகவும் மிகவும் சிறப்பான ஒரு காட்சியாக அமைகின்றது. வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே சிறப்பட்டிக்குரிய ஒரு பெருமையாக இன்றைய தினம் செல்லப்பிள்ளையார் ஆலயத்தில் சப்பர திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்வோடு நாங்கள் இன்றைக்கு கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். அடியார்களே, இன்றைக்கு நான் நினைக்கின்றேன், இன்றைக்கு எமது யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறப்பான நாதஸ்வர தவில் வித்துவான்களுடைய நாதஸ்வரமும் அத்தோடு விசேடமாக இன்றைக்கு முதல் முறையாக இன்றைக்கு சப்பர திருவிழாவுக்கு செல்லப்பிள்ளையார் ஆலயத்துக்கு, சிறுப்பட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்துக்கு 2 யானைகள் தென்னிலங்கையிலே இருந்து இன்றைக்கு வருகதந்து முன்னாலே இன்றைக்கு வீதி விளம்பர சப்பரத்திலே விநாயக பெருமான் அழகாக விளம்பர இருக்கின்றார்கள். அடியார்கள் எல்லாரும் கண்டு இதை தரிசிக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சதாசிவன் லோகநாதன், நான் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். இப்போ செல்லப்பிள்ளையாவல் திருவிழா 10 நாளும் சிறப்பாக நடக்கு. இன்றைக்கு 9ஆம் திருவிழா, சப்பர திருவிழா. 2 யானைகள் நிற்கி
யானைகள் சப்பரத்துக்கு முன்னால் சப்பரம் இழுக்க போகுது. அதில் பார்க்குறதுக்கு நான் சின்ன புள்ளியோட வந்து நிற்கிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் ராஜரட்னம். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் சிறுபட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்துக்கு சமூகம் அளிப்பது என்னுடைய ஒரு வழமையாகிவிட்டது. இந்த முறை இன்று 9வது திருவிழா நடைபெறுகிறது. 9ஆம் திருவிழா என்று சொல்வது சப்பர திருவிழா. இதுவரை காலமும் நடைபெறுவது போல அல்லாது இந்த முறை மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. ஒரு வரவேற்கத்தக்கது. 2 யானைகள் வந்து எம்பெருமானுக்கு மலர் மாலைகள் சூடின காட்சியை பார்க்கும் பொழுது மிகவும் அபூர்வமாக இருந்தது. இப்படியான நிகழ்வுகள் பார்ப்பதற்கு கூடிய அடியார்கள் என்ற எண்ணிக்கையும் இன்று அதிகமாக காணப்பட்டது. இந்த திருவிழாவை இவ்வளவு சிறப்பாக நடைபெற்ற பொழுது சமூகம் அளித்திருந்த பொதுமக்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற புகழ்பெற்ற தமிழ் வித்வான்கள், நாதஸ்வர வித்வான்களுடைய நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இது இந்த திருவிழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்திய அந்த உபயகாரர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றி கூற வேண்டியது எமது கடமைப்பாடு என்று நான் கருதுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் செந்தில்நாதன். நான் தற்சமயம் இந்த ஆலயத்தின் சிறுபட்டி தெனகலட்டி செல்லப்பிள்ளையார் ஆலயத்தின் தலைவராக, நிர்வாக சபையின் தலைவராக இருக்கின்றேன். இந்த கோயில் 200 ஆண்டுகளுக்கு முன்னம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கோயில் ஆரம்பிக்க முன்னம் அங்காலே வடக்கு புறத்திலே வடக்கு நோக்கிய திசையிலே
ஒரு மடாலயம் இருந்தது, நீண்ட காலமாக இருந்து வந்தது. அதற்கு பின்புதான் இங்கே இந்த புதிய கோயில் ஆரம்பிக்கப்பட்டு தனி முகாமைத்துவத்தில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இது இந்த கிராமத்தைச் சேர்ந்த அநேகமாக இந்த சுற்றாடலில் இருக்கக்கூடிய ஒரு 25 குடிகள் இந்த ஆலயத்தின் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு எமது மூதாதையர்கள் பலர் நிலங்களை விட்டிருக்கிறார்கள். நிலங்களை இதுக்கு சொந்தமாக விட்டிருக்கின்றார்கள். இந்த நிலம் மட்டுமல்ல, வயல்கள், தென்னங்காணி அப்படியானவற்றையும் விட்டிருக்கின்றார்கள். இதிலே நீண்ட காலமாக இந்த மகோத்சவம் நடந்து கொண்டு வருது. 10 நாள் உற்சவமாக நடந்து வரும். இணையமாக 10ஆம் நாள் தேர் திருவிழாவும் தீர்த்தமும் ஒரே நாளில் நடந்து வந்தது. நாங்கள் 93ஆம் ஆண்டிலே, அதாவது 88ஆம் ஆண்டு வரையும் தனி முகாமைத்துவத்திலே இருந்து வந்தது. சில அபிவிருத்தி பணிகள் நடக்காத காரணத்தினாலும் எங்களுக்குள்ளே சில ஒற்றுமை இனங்கள் இருந்ததாலும் புனரமைப்பு வேலைகளை சீராக செய்ய முடியவில்லை. அதன் நிமித்தம் நாங்கள் முன்னைய முகாமையாளரை அணுகி இதை நிர்வாகத்திலே விடுவோம், பரந்துபட்ட ஒரு நிர்வாக சபையிலே விடுகின்ற போது பலரது ஒத்துழைப்பையும் எடுத்து இந்த கோயிலை புனரமைக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் இந்த ஆலயத்தை பரிபாலன சபையிடம் கையளித்தார். அநேகமாக 88 மே மாதத்திலிருந்து இது ஒரு பரிபாலன சபையின் கீழ் தொடர்ந்து இயங்கி வருகின்றது. அதற்கு பிறகு இந்த புனரமைப்பு வேலைகள் படிப்படியாக நடந்து இன்று ஒரு பூரணமான நிலைக்கு வந்திருக்கின்றது. தேவையான அனைத்து அம்சங்களும் இருக்கின்றது. இப்பொழுது அந்த தேரும் தீர்த்தமும் 2 நாளாக பிரிக்கப்பட்டு ஆனி பௌர்ணமியில் தீர்த்தம் வரக்கூடிய முறையிலே 11 நாள் உற்சவம் நடக்கும். 12ஆவது நாள் திருக்கல்யாணம், முருகனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். இதனை விட மேலதிகமாக இந்த கோயிலே இன்னும் சில புனரமைப்பு வேலைகள், அதாவது பணிகள் இருக்கின்றன. ஒரு தீர்த்த கேணி எங்களுக்கு முறையாக இல்லை. உள்ளுக்கே உள்ள தீர்த்த கிணற்றிலே தான் நாங்கள் தீர்த்தமாடுவது வளமை. எனவே நாங்கள் ஒரு தீர்த்த கேணியை வருங்காலங்களிலே அமைக்க இருக்கின்றோம். அதுபோல அன்னதான மடம் எங்களுக்கு திருப்தியான அளவிலே இல்லை. அது பழைய காலத்திலே அந்தணர்களும் மேளக வாத்தியக்காரர்களும் இருப்பதற்காக ஒரு மடம் பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது, 2 அறைகள் விராந்துகளோடு. அதுதான் இருக்கின்றது. அதிலே அன்னதானம் வழங்கி கொண்டு வருகின்றோம். பல சிரமங்கள் இருக்கின்றன. எனவே எதிர்காலத்திலே அந்த தீர்த்தகேணியையும் அன்னதான மண்டபத்தையும் அமைக்க இருக்கின்றோம். இதுக்கு எமது அடியார்கள் வாரி வழங்கினால் நாங்கள் அந்த பணியையும் வெகு சீக்கிரத்திலே முடிக்க முடியும். பல கோடி ரூபாவுக்கான திருப்பணி வேலைகள் செய்து நிறைவேற்றி இருக்கின்றோம். பழமை போல் 8ஆம் திருவிழா வேட்டை திருவிழாவும் 9ஆம் திருவிழா காலாதி காலமாக நிறைய தவில் நாதசுர வித்துவான்களை அழைத்து விடிய திருவிழா உற்சவம் நடப்பது வளமை. உற்சவம் நடந்து முத்து சப்பரத்திலே தான் வளமையாக சுவாமி எழுந்தருளி வருவார். இப்பொழுது கடந்த 3 வருடங்களாக இந்த சப்பரம் நிரந்தரமான ஒரு சப்பரம் இதுக்கு அமைக்கப்பட்டு அதிலே வீதியுலா வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வருடம் வெகு சிறப்பான அம்சமாக 2 யானைகள், பிள்ளையாரின் வாகனமாகிய 2 யானைகள் இங்கே வரவழைக்கப்பட்டு சுவாமிக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றன. எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அவை சுவாமி சப்பரத்தில் ஏறிய போது தன்னுடைய கையாலே, துதி கையாலே மலர் மாலை சுவாமிக்கு அணிவித்து இப்பொழுது எங்களுக்கு இதில் விசேடமாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் எங்களுடைய சப்பர திருவிழா உபயோகர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். எனவே அடியவர்கள் எல்லாம் எம்பெருமானை தரிசித்து அவரது பேரர்களுக்கு ஆளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி. செல்லத்துறை விஸ்வலிங்க மாஸ்டர் சிறுப்பட்டியில் 1974ஆம் ஆண்டில் இங்கே வந்து நான் அந்த காலத்தில் இருந்த கோயிலுக்கும் தற்போது இருக்கிற நிலைமைக்கும் மிகுந்த வித்தியாசம். அப்போது கொஞ்சம் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய ஒரு கோயிலாக இடிபாடுகளோடு காணப்பட்டது. ஆனால் அது காலப்போக்கில் பரிபாலன சபை அமைத்து சிறப்பாக அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் முன்னெடுத்து இன்றைக்கு ஒரு சிறந்த ராஜகோபுரம் உள்ள கோயிலாக, சிறந்த மணிமண்டபம் உள்ள கோயிலாக இந்த பரிந்துரை வீதியில் ஏனைய கோயில்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியான கோயிலாக இன்று உருவாகி இருக்கிறதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக கண்டு சந்தோஷம் அடைகிறோம். இன்று சப்பர திருவிழா
சப்பரம் கூட ஆரம்ப காலத்தில் புத்தூர் சிவராஜ ஐயாவுடைய கட்டு சப்பரத்தை தான் பாவித்தார்கள். இப்போது 4 வருடங்களுக்கு முன்னர் நல்லொரு சிறந்த சப்பரத்தை உருவாக்கி அதையும் இன்று வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்று தான் எடுத்துக்கொண்டு வாரார்கள். பார்ப்பதற்கு மிக அழகாக நல்லூர் கோயில்களில் காணப்பட்ட சப்பரம் போல அழகான சப்பரமாக அமைந்திருக்கின்றது. பலவிதங்களிலும் கோயில் முன்னேற்றம் அடைவதைக் கண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் இது பார்க்க கிடைத்ததை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.